அதாவது ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், ரயில்வே துறைக்கான டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 14/10/2025 12/11/2025 அப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்தியா முழுக்க வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. அதாவது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு போஸ்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பாருங்கள், சிவில் தனியாக, மெக்கானிக்கல் தனியாக, எலக்ட்ரிக்கல் தனியாக அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரல் பதவி என்னென்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதில் வந்து மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எஸ்என்டி கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் இருக்குது, கெமிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், கெமிஸ்ட்ரி மற்றும் ஃபுல் டைம் பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. மற்றதுக்கெலாம் வந்து பாருங்கள், சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கல்வி தேதி அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நார்த்தில் எவ்வளோ, ஈஸ்ட்லி எவ்வளோ, நம்ம சவுத்தில் வரும் தமிழகம் பொறுத்த வரைக்கும். ஸோ சவுத்துக்கான வேக்கன்சி தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக வந்து 600 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, அந்த ரீஜனில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் எஸ்எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த சேலரி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபேஸ் 2 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் இன்ஃபர்மேஷன். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பேசிக்காக 16,388 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசிக்கு 300 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கு 100 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 23/11/2025 தமிழகத்தில் சென்னையில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.